இன்னும் நிறைய கேம்ஸ் அப்டேட் பண்ணுற ஐடியா இருக்கிறோம். அண்ட் இங்கே ஸ்பெஷலாக ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ் உமன்ஸ் வந்து நிறைய பேர் இது விளாட்றாங்க. ஆஃப் ரோடு போகிறோம்ல, ஆஃப் ரோடு போகும்போது அந்த லைவ் அந்த ஃபீல் வந்து பே ஃபார் 3 hours ப்ளே ஃபார் 4 hours. எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரைடே வந்து ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜான்ஸ் vlogs. நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ தான் நீங்கள் சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அண்ட் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டார்கேரியன் கேமிங்க்கு தான் வந்திருக்கேன். அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கம்பேட் சர்ச் கிட்ட இருக்குது, அதாவது சென்ட் ஜூட்ஸ் சர்ச் பக்கத்தில், ஆன் வே டு குமரன் தேட்டர்னு சொல்லலாம். இங்கே கேமிங் விளாடுறவங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். கேமிங் விளாட்றவங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, காரு, பைக்கு, டபிள்யூ சின்ன வயசில் எல்லாருமே விளையாடிருப்பீங்க, ப்ளே ஸ்டேஷன்லாம் போயிட்டு. ஸோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்றப்போ ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட ஓனர் இருக்காங்க. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ஜான், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? ஓகே, ஐ எம் விவேக். ஸோ டார்கேரியன் கேமிங் ஃபஸ்ட் டைம் வரீங்க? ஃபஸ்ட் டைம் விசிட். ஓகே, வெல்கம். ஷாப் லொக்கேட் ஆகிருக்க இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஷாப் வந்து எங்கன்னா ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் டு மேடவாக்கம் மெயின் ரோட்டில் வசந்த் அண்ட் கோக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷாப். ஓகே, அதாவது நியர் உள்ளகரம்னு சொல்லலாம். உள்ளகரம் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதாவது வசந்த் அண்ட் கோக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஓகே, அண்ட் இந்த ஷாப் வந்துட்டு கேமிங்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். லாக்டவுன்லலாம் நிறைய பேர் ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் திடீர்னு இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன்? திடீர்னு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக கேம்ஸ் நம்ம PS4 PS5 விளாண்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மீன் டைமில் என்கிட்ட கொஞ்சம் சிஸ்டம்ஸ் வேறு அதிகமாக இருந்தது. ஸோ அதை பிசிக்காக நம்ம பிசி கேம்ஸ்க்காக அதை கொஞ்சம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இது ஒரு 2 yearsஆகவே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு கரெக்டான லொக்கேஷன் எனக்கு வந்து அமையலை. ஸோ அந்த டைமில் லாக்டவுன் டைம் வேறு, எல்லாருமே வந்து ஷாப்புக்கு வரல. ஸோ எல்லாருமே வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஒரு நல்ல டைம் இருந்தது. ஸோ இப்போ ஒரு 2 months ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஆம்பியன்ஸுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த கேமிங் செட்டப் பண்ணுறது அந்த RGB லைட்ஸ் தான் மெயின். ப்ளஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அதை நான் பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது அந்த ஸ்பீக்கர் சவுண்டு ப்ளஸ் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்குது? ஸோ கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டாக இருக்கிற WWE. ஸோ அதுக்கப்புறம் மார்டல் காம்பட் இருக்குது, இன்ஜஸ்டிஸ் வச்சுருக்குறோம். ஸோ 4 players கேம்ஸ் ஃபுல்லாகவே எல்லாம் PS4 அண்டு PS5 எல்லாமே இருக்குது. சிங்கிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார், ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் GTA. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பிளேயர் கேம்ஸும் உண்டு. ஸோ இன்னும் நிறைய கேம்ஸ் அப்டேட் பண்ணுற ஐடியா இருக்கிறோம். நிறைய இப்போ விளையாட வரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கேம்ஸ் கொடுங்க அப்படின்னா, அவங்க வந்து சைடில் இருந்து நிறைய எந்த கேமுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கேமை வந்து நம்ம புதுசாக உள்ளே கொண்டு வருவோம். அண்ட் இங்கே ஸ்பெஷலாக ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, லைக் சிமுலேட்டர் மாதிரி. ஸோ அந்த கேம் பற்றி நீங்கள் சொல்லிடுறீங்களா? ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டிமுலேட்டர், ஸோ எல்லா கேமிங் சென்டர்லேயும் நம்ம மிஸ் பண்ணுறது இதுதான். ஸோ PS இருக்கும், அப்புறம் PC கேம்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து கார் ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணிருக்கிறோம். மெயினாக வந்து Forza Horizon 5 நல்லாவே எல்லோரும் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப லைவாக இருக்குது. ஸோ நிறைய கேர்ள்ஸ் உமன்ஸ் வந்து நிறைய பேர் இது விளாட்றாங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம கேமிங் சென்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரேசிங் வீலை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் விளாண்டுட்டு போகிறாங்க. இன்னொன்று லைக் அந்த செட்டப் பற்றி சொன்னால் நீங்கள் 3 monitors வந்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி லைக் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ 180 degree கிடைக்கும்.
ஸோ 180 டிகிரி அந்த ஒரு காரில் நம்ம உள்ளே உட்காந்துட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த செட்டப் கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் இந்த சிமுலேட்டர் நம்ம வச்சு பண்ணுறப்போ நமக்கு லைவ் ரியாக்ஷன்ஸும் அதிலேருந்து கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து நம்ம அந்த ஆஃப்லைன் ஆஃப் ரோடு போகிறோம்ல, ஆஃப் ரோடு போகும்போது அந்த லைவ் அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த ஸ்டிமுலேட்டர். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் அது. ஸோ ஓகே, ஆஃபர்ஸ் பற்றி சொல்லலாம். ஆஃபர்ஸ், ப்ரைஸ் அண்ட் டைமிங்ஸ். ஷாப் டைமிங் வந்து 11 to 11. ஸோ மார்னிங் 11 வரும், நைட் 11 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ்ன்றது வந்து சம்மர் ஆஃபர் நிறையா கொடுத்துருந்தோம். ஸோ லான்ச் பண்ணும்போது லான்ச்சிங் ஆஃபரும் நிறையா கொடுத்தாங்க, 50% வரைக்கும் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து எப்படின்னா 3 hours விளாண்டா பே ஃபார் 3 hours, ப்ளே ஃபார் 4 hours மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 3 hours பே பண்ணுறாங்க, ஆனால் 4 hours விளாண்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். அது போக 25% சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரைடே வந்து 99% ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ ஒரு கேம் வந்து உமன்ஸ் விளையாட வரும்போது அவங்களுக்கு வந்து 99% ஆஃபர். இந்த ஆஃபர் ஃப்ரைடே மட்டும் அப்போ கிராப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரைடேலையும் உமன்ஸ் வந்து அந்த ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் டேன்ற மாதிரி. ஸோ அந்த டே வந்து உமன்ஸுக்கு 99% ஆஃபர் கொடுக்குறோம். ப்ளஸ் இப்போ இந்த கேமோட ப்ரைஸ் எவ்வளோ? இந்த ஹார் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ 1 hourக்கு இது எவ்வளோ ப்ரைஸ்? இது 1 hourக்கு இல்லை, இது வந்து ஒரு டீமாக வர்றாங்க அப்படின்னா 2 பேர் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு 30 minutes ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னா ஒருத்தங்க 30 minutes எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு 30 minutesக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறோம். சூப்பர். அண்ட் PS3 அந்த PS4 எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட டைமிங்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸும் சொல்லிடலாம். PS4 வந்து நம்மகிட்ட வந்து 2 PS4 இருக்குது, அப்புறம் ஒரு PS5 இருக்குது. ஸோ PS4 வந்து ஒரு சிங்கிள் பிளேயருக்கு வந்து 120, அதாவது சிங்கிளாக வந்தால். ஸோ மல்டி பிளேயராக வரும்போது 100s. ஸோ 1+100+100+100 அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வரப்போ நம்ம கொஞ்சம் நல்ல ஆஃபர் கிடைக்கும். டீமாக வரும்போது அவங்க வந்து 3 hours 4 hours எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் இங்கே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸ் பற்றிலாம் பேசலாம். எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் அப்படி இல்லை, என்ன எம்ஆர்பி ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான், நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வச்சு கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ வந்துட்டு அவர் நம்ம ஷாப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோவையும் அப்படியே லைக் போட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க. ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போன போய் பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்சிலேட்டர் கிளிக் பண்ணுறதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்பவே குயிக்காக இருக்குது. லைக் இப்போ பாருங்கள், அந்த ஸ்பீடோ இந்த ஸ்பீட் தேவைப்படுது. இப்போ தான் கிளிக் பண்ணேன். அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. மற்றபடி கேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக சூப்பராக இருக்குது. அண்ட் 1/2 hourன்றது 100 rupeesன்றது ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரலாம். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். PS3, PS4, PS5 இருக்குது. ஸோ நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரூமே இருக்குது, ஒரு தனி செட்டப் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சிமுலேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனுக்காக இவங்க தனியாக செட் பண்ண கேபினில் தான் இருக்கேன். ஸோ இதோட மாண்டேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸ்லாம் போட்டும், ப்ளஸ் நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அண்ட் 3 டிவி இருக்குது. லைக் அது மானிட்டர்னு சொல்லலாம், நம்ம விளையாடுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே என்னென்ன சீடிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன கேமிங் சீடிஸ்? ஸோ சீடிஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி மார்ட்டல் காம்பட் இருக்குது. ஸோ காட் ஆஃப் வார், ஸோ அப்புறம் வந்து WWE இருக்குது. இப்போ இது எல்லாமே கரண்ட்டாக இது எல்லாமே வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் தான், அதிக ப்ரைஸ் கிடையாது. ஸோ என்ன எம்ஆர்பி ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான் நம்மகிட்ட கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு சிடி வாங்கி நீங்கள் வீட்டில் விளையாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து நீங்கள் சிடியுமே வாங்கிக்கலாம். லைக் வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கூட உங்கள் வீட்டில் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு அப்படியே தராங்க. ஸோ நிறையாவும் விற்கலை. இப்போ PS எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்க்கலாம், வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஷூர். கேம் முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயுமே வந்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ், அந்த வைப்ரேஷன்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். செட்டப்மே வந்துட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பார்க்கலாம், திருப்பி பார்த்துக்கலாம். அண்ட் மற்ற வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, Tata, from John's Vlogs. Signing off from John's Vlogs from Dharan. Bye.